எப்படியே பூமியில் மனுஷனா பிறந்தாச்சு. உனக்கு இருக்கிறது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை எப்படிலாம் வாழ போறேன்னு யோசிச்சு பார்த்திருக்கியா? நீ கவனிச்சிருக்கியா? ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பேர் பிறக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் இறக்குறாங்க. இந்த உலகம் எல்லாரோட பேரையும் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. ஏன்? பல பேர் வந்தாங்க, வாழ்ந்தாங்க, போயிட்டாங்க. அது ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் தன்னோட கனவுக்காக போராடி அவங்க வாழ்க்கையை வரலாறு படைச்சாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க பேர் புத்தகத்தில் மட்டும் இல்லை, மக்களோட இதயத்திலும் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. நினச்சி பாரு, பகத்சிங் நார்மல் யூத்தாக இருந்திருந்தா அவர் பேர் ஸ்கூல் பாடத்திட்டத்தில் இருக்குமா? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா ஒரு சேஃப் ஜாபில் இருந்திருந்தா இன்னைக்கு அவர் மிசைல் மேன் ஆஃப் இந்தியான்னு கூப்பிடுவீங்களா? டாக்டர் அம்பேத்கர் சட்டம் படிக்கலைன்னா நமக்கு சமமான சமுதாயம் கிடைச்சிருக்குமா? நீ வாழ போகிறது உன்னோட வாழ்க்கை. சாதாரணமாக வாழ்கிறது ஈஸி. இப்படி ஒருத்தர் இருந்தால், வேலைக்கு போனால், வயசாச்சு, இறந்துட்டான்னு சொல்கிறதுல ஆயிரக்கணக்கான கதையில் உன்னோட கதையும் இருக்க போதா? இல்லை வாழ்க்கையில் போராடி பல தடைகளை தாண்டி வரலாறு படைக்க போகிற அந்த ஒரு சிலரோட கதையாக இருக்க போகுதா? ஆரம்பம் எப்போதுமே கஷ்டமாக தான் இருக்கும். ஆரம்பத்திலே பயந்து கைவிட போறியா? இல்லை கஷ்டத்தை கடந்து உலகமே இவனை நிறுத்த முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு பறக்க போறியா? நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் பொறியாளன்.